வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். ஆளுங்கட்சியான திமுக இங்க முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க 2026க்கு. ஆமா, 200 வராதுன்னு தெரியும். அதனால 200 நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இல்ல அந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஸ்பீடுக்கு இப்போ அண்ணா திமுகவும் அதே லெவலுக்கு வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு அரசு விழா, ராஜ்நாத் சிங் வராரு, கலைஞர் ஆண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா அது நடக்குது. அதுல பாஜகவும் திமுகவும் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து அவர்களுக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுது. இல்லை, அப்படிலாம் கிடையாது, அண்ணாவின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்லாம் ஸ்டாலின் சொல்றாரு. அப்போ அண்ணா திமுக எடுக்கிற இந்த அரசியல் இருக்கு இல்லையா, பாஜகவும் திமுக ரகசிய உறவுல இருக்காங்க அப்படின்னு, அது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக ஒரு குற்றச்சாட்டை வைத்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு சில முகாந்திரங்கள் இருந்தது, உண்மைகள் இருந்தது, ஓரளவுக்கு தரவுகளும் இருந்தது. அது என்னன்னா, பாஜகவும் அதிமுக ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள். அவங்க இங்கே சும்மா எதிர்க்கிற மாதிரி சும்மா டமாஸ் பண்ணிட்டு மேலே ஜியோட நட்பு பாராட்டுறாங்க. இது பொம்மை ஆட்சி, இது கொத்தடைமைகள் கூடாரம், இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ அது மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரம் ஈடுபட்டது. ஏன்னா பிஜேபியோட ஃப்ரெண்டா, ரைட்டு, மோடிஜி பிடிக்குமா, ரைட்டு, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு கொடுக்கணுமோ அவ்வளோ ஓட்டு கொடுத்தாங்க. இப்போ அதே வேலையை அதிமுக பண்ணது. இப்போ திமுக வைத்த குற்றச்சாட்டை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் திமுக மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள். இப்போ இதையே அதிமுக இப்போ குற்றச்சாட்டு வைக்குது. நாங்கள் இருக்கும்போது கோபேக் மோடினீங்க, கருப்பு பலூன் விட்டீங்க, நாங்கள் தான் அப்படின்னு பறைசாற்றி கொண்டீங்க. அன்றைக்கி ஆளுநர் டீ குத்தா டீ வேணாம், டீயில் தேகம், திடம், நிறம், சுவையெல்லாம் இருக்கா, இல்லை நாங்கள் வர முடியாது. நீங்கள் இன்றைக்கி என்னடானா டீ அருமையாக இருக்குது, என்னங்க மொத்தமாக கம்மியாக, நாங்கள் நிறைய பேர் வந்துருக்குறோம், டீ கம்மியாக கொடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. கட்சியில் முன்னணி தலைவர்களே பாக்கி இல்லை, எல்லாரும் போயிட்டீங்க. கேட்டால் கட்சி வேறு ஆட்சி வேறுன்றீங்க. எனக்கு என்னென்னா, ஆளுநர் அவர்களையோ பாஜக தலைவர்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த நன்மைகள் குறைவாக இருக்குது. அப்போ அவர்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியதும் குறைவாக கொடுக்கணுன்றது என்னோட பத்திரிகையாளராக பார்வை. அதற்காக கவர்னரோட அந்த விருந்தை புறக்கணிக்கணும், அதுக்குள்ளே நான் போகல. யாரோ ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சிட்டு அரசு சார்பாக கலந்துக்கணும், போ, காஞ்சிபுரம் கலெக்டரோ இல்லை செங்கல்பட்டு கலெக்டரோ கூப்பிட்டு நீ தான் கவர்மெண்ட் போய் ரெப்ரசன்ட் அனுப்பலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கவர்னர் என்ன சொல்ல போகிறாரு, இல்லை நாங்கள் கலெக்டர்லாம் அனுப்புறீங்க, இல்லை ஒரே ஒரு எம்எல்ஏ அனுப்புறீங்க, இதெல்லாம் நான் டீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரு, அனுப்ப போகிறாரு. இப்போது அது மாதிரி பண்ணியிருக்கணும். பட் இவங்க என்ன காரணமோ ஏதோ என்னவோ புரியல, முன்னால் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது இப்போ ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கப்புன்னு பிடிச்சி, இதை சொல்லி தான் என்னை நீங்கள் ஆட்சி காலி பண்ணிங்கல்ல, அப்போ இதே பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் நல்லா இருக்குது. மண் பாஜக எதிர்ப்பு, அந்த மண்ணில் நீங்கள் எதை போட்டாலும் முளைக்குது. இதோ பாஜகவை எதிர்க்கிறேன், இதோ பாரத பிரதமர் மோடியை கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அவர் ஒரு ஆளுமையாக ஆகிறார். இதுதான் அண்ணாமலை கேட்குறாரு, ரகசிய உறவுன்னு நீ ஏன் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் என்ன தீண்டத்தக்காத ஒரு கட்சியாக நாங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று தான், இதில் பாஜக இந்த 2 நாளாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன தீண்டத்தக்காதவர்களா, நாங்கள் போகக்கூடாதா, நாங்கள் டீக்கு ஒன்றா சேர்ந்து குடிக்கக்கூடாதா, நாங்கள் நாணயத்தை வெளியிட்டதில் என்ன, 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞரோட அரசியல் தெரியுமா, அவரோட ஆளுமை தெரியுமாலாம் ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்குதேன்றதான் இப்போ புதுசாக இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் முன்னாடி தெரியலையா? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, சரி, நேற்று ராஜ்நாத் சிங் பேசினார்ல, முத்தமிழ் கலைஞர் அவர்களை பாராட்டி பேசினார், மனதார அது சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது, ரைட்டா? மறுக்கா சொல்லிவிட்டு அப்படியே போய் அமித்ஷா கிட்டே ஜி அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு கலைஞர்னு சொல்லிட்டு என்னமா அரசியல் பண்ணியிருக்காரு, இனிமேல்ட்டு அவரை பற்றி நம்ம பேச வேணாம் ஜின்னு சொல்லுவீங்களா? அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனே பாராட்டணும். அப்போ உங்களுக்குன்னு அப்போ முன்னால் பேசினதெல்லாம் போய் குடும்ப அரசியல் பண்ணார், அவர் இத்தை பண்ணார், அத்தை பண்ணார், இவ்வளோ நாளாக பேசினதெல்லாம் போய், அப்போது இதே வாயில் பாராட்டவும் செய்து இதே வாயில் திட்டவும் செய்து, அப்போ இதை நாங்கள் எதை எடுத்துக்கிறது பொதுமக்கள்? என்ன இந்த திடீர் நட்பு, அது ஒரு கேள்வி அதிமுக அதில் நியாயம் இருக்குது. இன்னொன்று, போன ஆட்சி காலத்தில் நம்ம அவங்கள கேள்வி கேட்டோம், அதிமுக வண்டியாக கேட்டோம். இப்போ அவங்க திருப்பி எதிர்கட்சியில் இருக்கும்போது அவங்க கேட்பாங்கல்ல, அப்போ அதை என்ன பண்ணியிருக்கணும்? கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்ததோ நாணயம் வெளியிட்டதோ ஒரு சிறப்பான நிகழ்வு, வரலாறு நிகழ்வு, அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை எப்பயுமே பொழுதுக்குமே அவரை திட்டிக்கிட்டு, அவரை வஞ்சித்து, அவரை நட்பு பாராட்டுன்ற பேரில் துரோகம் விளைவிக்கிற பாஜகவுக்கு அந்த தலைமையை வைத்து நீங்கள் வெளியிட்டீங்க. அப்போ பாஜக ராஜ்நாத் சிங்க்கு அந்த தகுதி இல்லையா, அவர் வரக்கூடாது அப்படி நான் சொல்லலை, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. கூட
ஜனாதிபதியும் கூப்பிடுங்க. அதுக்கு கூட வந்து நம்ம வெங்கையா நாயுடு இருக்கார், யாருன்னா கூப்பிடுவாங்களான்னு ரொம்ப நாளாக வெயிட்டிங். அவர் தமிழகத்துக்கு எதனா ஃபங்க்ஷன்னா உடனே வந்துடுவார். அவர் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இல்லை, அவர் 2 திராவிட கட்சியும் பயங்கர ஃப்ரெண்டு. அவர் இருக்கிறார், சந்திரபாபு நாயுடு இருக்கார். இல்லை ராஜ்நாத் சிங் வந்து அவரும் ஒரு டிப்ளமேட்டிக்கான அவர் இருக்கிற பாஜக தலைவர் நல்லவர். அவர் வந்து கலைஞர் அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ அதிகமான விமர்சனம் பண்ணாதவர். அதனால் அவரை வந்து டிப்ளமேட் ஆச்சு, சீனியாரிட்டி ஆச்சு. அதனால் ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் லீடர்னு அவர் அமிச்சிட்டாங்க. ராகுல் காந்தியே பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் தான் செகண்ட் லீடராக. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு நிகழ்ச்சி ராஜ்நாத் சிங் வெளியிட, ராகுல் காந்தி பெற, இந்த சைடு பினராயி விஜயன், இந்த சைடு சந்திரபாபு நாயுடு, இந்த பேனரில் பேக்ரவுண்டில் ஸ்டாலின் நிற்கிறாருன்னா பாகுபலி மாதிரி இருந்திருக்கும். அதை விட்டுட்டு முருகன் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் கூப்பிட்டு அவங்க ஏஞ்சி நின்னாங்க. எதிர்த்தவங்களையும் நாங்கள் பாராட்ட வச்சோம். பார்த்தீங்க எங்க கையில் இருக்கிறது தங்கம்னா அதற்கு ஏற்றாற் போல் அரசியல் பண்ணணும். கலைஞரை விட ஒரு மிகப்பெரிய அரசியல் நாணி தென்னிந்தியாவில் இருக்க முடியாது. அறிஞர் அண்ணாவோட பாசப்பட்டறையில் வளர்ந்தவர். அப்படி ஒரு ஆளுமையை வைத்து நீங்கள் பண்ண வேண்டிய அரசியல் தன்மையே வேறு. அதை வைத்து விட்டு நீங்கள் இப்போ ராகுல் காந்தி வந்திருக்காரு. இல்லை, இது ஏன்னா இப்போ ராகுல் காந்தியை கூப்பிட்டா பிஜேபி கோச்சிக்கும், மம்தா பானர்ஜி கூப்பிட்டா பிஜேபி கோச்சிக்கும். நான் என்ன சொன்னேன், அவர் வந்து ஒப்பற்ற தலைவர், ஆல் இண்டியா பொலிட்டிஷியன். இந்த சைடு பினராயை கூப்பிடுங்க, இந்த சைடு சந்திரபாபு நாயுடு வைங்க, அந்த சைடு வந்து சித்தராமையா வர சொல்லுங்கள், இல்லை டிகே சிவகுமார். ஒரு மாநிலத்தில் முக்கியமான தலைவர்கள். இப்போ அவங்க வர முடியலன்னா அவங்க கட்சியிலேருந்து யாரையோ ஒருத்தர், இப்போ மம்தா பானர்ஜி கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வராமல் டெரக் ஓபிரியன் வந்திருப்பார், இல்லை யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை ராஜ்நாத் சிங் கோச்சிங்னு வரல அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்போ மரியாதைக்கு நீங்கள் கொடுத்தீங்க, நன்றி மறக்கலை. சரி, இந்த நாணயம் வந்ததுக்கு காரணம் பாஜக. நியாயமான ஒரு கோரிக்கையை வந்து தமிழகத்திலேருந்து முன்மொழிகிறாங்க. அவங்க அதை வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டு, ஆமாம் அவர் நல்ல தலைவர், நாடு போற்றப்பட வேண்டிய ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதனால் இதோ நாணயம் சொல்லிட்டு ரொம்ப நாணயமாக நடந்துக்கிட்டாங்க பாஜக. நீங்களும் நன்றி மறவாக அவங்களே தலைமையில் போட்டிங்க. அப்போது பொழுதுக்கும் எதிர்த்து பேசி அரசியல் பண்ண ஒரு கட்சி ஒரு நாணயத்தை கொடுத்து விட்டவொன்னா அப்படியே கப்புன்னு கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. பொழுதுக்கும் எதிர்கட்சியாக இருந்து உங்கள் கூடவே ரத்தமும் சகையுமாக இருந்த கட்சிகளை கூப்பிடல. அப்போ நீங்கள் ஒருவேளை எல்லாத்தையும் கூட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணுற அந்த அரசியல் தவிர்த்திருக்கலாம் அல்லவா? நிகழ்ச்சியில் வந்து சிபிஎம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சார்ந்தவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு யூகமாக தான் சொல்லப்படுது, நாங்கள் வெளிப்படையாக தான் இருக்கிறோம், நாங்கள் உறவு வந்து ரகசியம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் வெளிப்படையாக தான் இருக்கிறோம், அப்படி இருந்தாலும் நாங்கள் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். கலைஞர் அவர்கள் வந்து குடும்ப அரசியலாக பார்த்தா உங்களுக்கு தகப்பனார், பொதுவாக பார்த்தா தமிழர்களோட ஒரு தலைவர், ரைட்டா? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு திமுக தொண்டர்களோட மனநிலையோ இல்லை தமிழக மக்களோட மனநிலையோ இல்லை அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டர்களோட என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன். ராகுல் காந்தியை வைத்து நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுங்க, அவர் வெளியிட சொல்லுங்கள், இவரை வாங்கிக்க சொல்லுங்கள். இல்லை ஏங்க, இவர் ராகுல் காந்தி என்ன தலைமை இன்றைக்கி? எதிர்கட்சி தலைவர், கேபினெட் அந்தஸ்து. கூப்பிடும்போது ராஜ்நாத் சிங்லாம் வந்து அந்த மாதிரி மட்டமான அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர் அவர் அல்ல. அவர் வந்து மோடி அவர்கள் வளர்ந்து விட்டார், நம்மளை விட மேலே போட்டாருன்னா அந்த பதவியை விட்டு கொடுத்துட்டு விலகிறார். 2 விஷயம் நடக்கும். ஒன்று காலி பண்ணுவாங்க அரசியல் ரீதியாக, இல்லைனா வந்து அவரை காலி பண்ணோம். நம்ம அவரை காலி பண்ணுற இடத்துல நம்ம இல்லை, ஒதுங்கி விட்டு கொடுத்துட்டு வந்தார். உத்தரப்பிரதேச அரசியலில் இருக்கிறாரு, பெரிய மாநிலம். குஜராத் சின்ன மாநிலம் இருந்தாலும் அந்த அரசியலில் விட்டு கொடுக்குறதும் ஒரு சில ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கைக்கு அதிகமாக இருக்கிறவங்க சம்டைம்ஸ் விட்டு கொடுப்பாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாக கூட பார்க்கலாம். அப்போது என்ன ஆயிருக்குன்னா, பாரு நம்ம பர்மிஷன் கொடுத்தோம், இதை வந்து ஆல் இண்டியா ஃபங்க்ஷன் ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, டிஎம்கே பிஜேபி டிஎம்கே. திமுகவை திட்டினா அண்ணாமலை முட்டு கொடுக்குறாரு, அண்ணாமலையை திட்டினா திமுக முட்டு கொடுக்குது. இது தேவையா கலைஞர் அவர்களுக்கு? முதல் கேள்வி. இரண்டாவது, ஒரு ஒப்பற்ற தலைவர். இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் கேம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மரியாதை, ஏஷியன் கேம்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மரியாதை, நேஷனல் கேம்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மரியாதை. நீங்கள் வந்து நேஷனல் கேம்ஸ் ஸ்டேட் கேம்ஸ் மாதிரி நடத்திருக்கீங்க. அவர் வந்து ஒரு டார்ச் பேர், ஸ்டால்வாட். ஸ்ரீலங்காலேருந்து முடிஞ்சால் தமிழ் தலைவர்களையும் கூப்பிட்டு இருக்கணுன்றது என்னோட பார்வை. மலேசியாவில் இருக்கிற 1-2 தத்தோவுக்கு கூட கூப்பிட்டுருக்கலாம், வரட்டும் வராமல் போட்டோம். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்கள் எல்லா அரசியல்வாதிக்கும் வச்சோம். இது அரசியல் அல்ல, இது ஒரு நினைவு, இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா முடிஞ்சிருக்கும். இல்லை, கலைஞர் அண்ணா கண்ணைக்கு பண்ணது வந்து ஒரு புழக்கத்தில் ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சேகரிப்பு நாணயம் தானே அது. சேகரிப்பு நாணயமோ ஏதோ. ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறது கஷ்டம். ஏன் இந்த திடீர் பாசன்னு கேட்குறாரு?
இல்லை இவங்க கேட்குறாங்க இல்லையா, அதாவது மக்கள் விரோத சட்டங்களை இயற்றும் பொழுது பாராளுமன்றத்திலேயோ வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறோமா, அதாவது சிஏவாக இருக்கட்டும், விவசாய சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சட்டமாக இருக்கட்டும். வெரி குட். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கும் சேர்ந்து போட்டுருங்கன்றேன். அதுக்கும் பேசாமல் ஒத்துக்கோங்க. என்ன ஆகிப்போச்சு? இல்லை அது அதிமுக கொடுத்தது போல திமுக செய்திருக்கான்னு கேட்குறாங்க. செஞ்சுருங்க, இவ்வளோ பழகிற ஆள் செஞ்சுருங்க. அது ஒன்று எதுக்கு பாக்கி வைக்கிறீங்க? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அடுத்து கலைஞருக்கு பேனா வைக்கணும், பர்மிஷன் யார் கொடுக்கணும்? மத்திய அரசு கொடுக்கணும். அப்போ போயிட்டப்பா இல்லை அமித்ஷாஜியை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. எவ்வளோ நெருடல் இருக்குது இதில், எவ்வளோ சங்கடம் இருக்குது. எதுக்கு அந்த சங்கடம், அந்த நெருடல் வேண்டாமே திமுக. அதுதான் ராகுல் காந்தி கூப்பிடாததுக்காரமும் அந்த சங்கடம் தான் சொல்கிறாங்க. அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸை வந்து மியர் பாலிட்டிக்ஸாக பார்க்காம டிப்ளமேட்டிக்காக பார்க்குறதா சொல்கிறீங்க. டிப்ளமேட்டிக்காக பார்க்கும்போது ஏன் மற்ற எதிர்கட்சிகளையோ மற்ற ஆளுமைகளையோ கூப்பிடலன்றது பார்வை. இப்போ என்ன சொல்கிறாங்க, கூப்பிட்டோம் உங்களுக்கு தெரியுமா, அவங்க வரல. எங்கே அவங்கள சொல்லுங்கள், கூப்பிட்டாங்க வரலன்னு உங்களுக்கு தெரியுமா, ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா பிரியங்கா காந்தியை கூப்பிடலன்னு அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள சொல்லுங்கள் பார்க்கலாம், கூப்பிட்டாங்க நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு. ஏங்க பொழுதுக்கும் உங்களை அண்ணனாக நினைக்கிறாரு. உங்களை அவ்வளோ நம்புகிறார் ராகுல் காந்தி. நீங்கள் கூப்பிட்ருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களே, யோசிக்கணுமா வேணாமா? அது ஓகே, நம்ம சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க டிசைனில் பிஜேபி அந்த நிகழ்ச்சிக்கு வரணும், அவங்க டிசைனில் பிஜேபி அந்த ஃபங்க்ஷனை தலைமை ஏற்று நடத்தணும். டிசைனில் அப்படி இருக்குது. நம்ம போய் ஒரு புதுசாக அதில் எதனா சொன்னால் அது வந்து அதிமுகவோட பேச்சு மாதிரி ஆகிடும். எடப்பாடி பழனிசாமி கேட்டது தப்பு இல்லையா? தமிழர்களுக்கு ராகுல் காந்தியை பிடிக்கும், ராகுல் காந்தியை கூப்பிடுங்கன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. இது என் பார்வைக்கு தப்பானா தப்பு இல்லை, கரெக்டு தான். கலைஞர் அவர்களுக்கு கலைஞர்களை விமர்சனம் பண்ணவங்கலாம் வந்து நாணயம் வெளியிடும் போது கலைஞர் அவர்களை பாராட்டுகிற நபர்கள் ஏன் அங்கே கூப்பிடப்படலன்றது கேரட்டான இல்லை. அரசு நிகழ்ச்சி வேறு, அரசியல் நிகழ்ச்சி வேறு. அரசியலில் நம்ம திமுக ஆஃபீஸில் வந்து சிறைகள் திறக்கப்பட்டுச்சு. அப்போல்லாம் வந்து காங்கிரஸ்காரர்கள் தான் வந்தாங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி. ஆட்சியில் இல்லைனாலும் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு நாணயம் எல்லாரும் வரலாம். இது அரசு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி, அதெல்லாம் வேணாம். சரி, அப்போ நாளைக்கு கமலாலயத்துக்கு போய் எதனா நிகழ்ச்சின்னா அதுக்கும் இதே மாதிரி தான் எதனா வெல்கம் கொடுக்கும். நாளைக்கு சரி அவங்க வாஜ்பாய்க்கு நாணயம் தரகுறாங்க, முதலமைச்சரை கூப்பிடுறீங்க, நீங்களும் போகிறீங்க, நட்பு பாராட்டி இது பண்ணுறீங்க. கமலாலயத்தில் போயிட்டு ஐயா உதயநிதி ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ ஏதோ ஒரு நினைவு வாஜ்பாய் பண்ணுறாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் வராங்க தமிழகத்துக்கு வந்து பார்த்துட்டு, ஓ வெரி குட், எக்ஸலண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எவ்வளோ இணக்கமாக இருக்குது, அப்படி தானே பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா இது எதிர்கட்சின்னு? நம்ம இப்படியா இருந்தோம் நேற்றெல்லாம் போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்துட்டு திடீர்னு டாம் அண்ட் ஜெரியும் சேர்ந்து பழகி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கார்ட்டூன் பார்க்குறவங்க பார்ப்பாங்களா? என்னப்பா டாம் ஜெரி அடிச்சிக்கோ, நாங்கள் என்னப்பா டாம் ஜெரிக்கு ஊட்டி கொடுக்குது, ஜெரி டாமுக்கு ஊட்டி கொடுக்குது, என்னப்பா அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த பாம்பும் கீரியும்ன்ற மாதிரி தோரணையை காட்டினது நீங்கள் இல்லை. அதில் அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம் அதெல்லாம் எங்கள் ஐயா குறைந்தபட்ச அரசியல் மாண்பு பார்க்குற ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே அதில் வந்து டவுட் வருது. அதாவது அவங்க திருப்பி சசிகலா அவர்களுக்கு நீங்கள் பண்ணதை விடவா நாங்கள் பண்ணிவிடோன்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அவருக்கே டவுட் வரும்போது அப்போ உங்கள் மேலே கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் இருக்குன்றதுன்னு பொருள். நீங்கள் தான் கோச்சிக்கிட்டீங்க ஆர்என் ரவிக்கிட்ட, அப்புறம் நீங்களே போய் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறீங்க. ஏன் கோச்சிக்கு வேணாம்? அப்புறம் ஏன் ஃபஸ்ட்லேருந்தே அதை அமைதியாக போயிருக்கலாம். எங்கள் அண்ணன் பொன்முடி பார்க்கணும், சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கிறார். இவர் போடுற துணை வேந்தர் அவர் போட மாட்டேன்றார். கோவம் வர வேணாம். பாட்டி சொன்னது தான், மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். தமிழில் இருக்குது எல்லாமே, நம்ம மூதாதையர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை கடைப்பிடிச்சா போய் போதுமே. ஒரு இன்றைக்கி இந்த மாதிரி விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லையா? அந்த சப்ஜெக்ட் எப்படி போயிருக்கணும்னா, அரசியலே ஆகாமல் பா 5 முறை முதலமைச்சராக இருந்தார்ப்பா, அவருக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன் நடத்துனாங்கப்பா, அவருக்கு இந்தியாவில் இருக்கிற லீடர்ஸு வேர்ல்டில் இருக்கிற லீடர்ஸ்லாம் வந்தாங்க, அதில் போய் என்னப்பா அரசியல், அப்படி வந்திருக்கணும் பேச்சு. அதை வைத்துட்டு முருகன் ஹாப்பியாக, முருகன் எதுவும் அவங்க சொந்த கட்சி தலைவரோட நாணயம் வெளியிட்டு எல்லா மாதிரி சந்தோஷமாக, அது ஓகே. ஒரு தமிழர், மறைந்த ஒரு தமிழர், அதில் எங்கள் அண்ணன் வந்து அவங்களுக்கு சந்தோஷம்தான், ஒரு மேடை கிடச்சது. யாருக்கு? முருகன் ஐயாவுக்கும் அண்ணாமலைஜிக்கும் ஒரு சந்தோஷம்தான். பரவாயில்ல, கலைஞர் ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்களுக்கு குஷி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பிஜேபிக்கு நீங்கள் பாராட்டினதும் இல்லை பிஜேபி உங்களை இந்த 48 மணி நேரத்தில் பாராட்டினதும் மக்கள் ரசிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட அரசியல் விகத்துக்கே விட்டுறேன். மக்கள் அதை ரசிப்பாங்கன்னு எனக்கு தோணலை. இறுதியாக இன்று உச்சநீதிமன்றம் வந்து திட்டவட்டமாக இன்று இறுதி நாள் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. மீண்டும்
எங்களுக்கு டைம் வேணும், இறுதி வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்டதன் அடிப்படையில் இல்லை முடியாது அப்படின்னு மறுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி வழக்கு இனிமேல் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அல்லது மீண்டும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்கணுமா? கிட்டத்தட்ட ஒரு இறுதியை வந்து அடைந்து விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு சேர்பவர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றார், அது மூலயமா சொத்து குவித்தார் என்ற அந்த வழக்கு. இப்போ அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே அவர் வந்து ஒரு ஜெயிலில் வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியா இல்லை நிரபராதியா அப்படின்ற அந்த 2 புள்ளியை வந்து முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்தால் வந்து முடிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து அமலாக்கத்துறை தள்ளி போடுது. இப்போ என்னென்னா, ஒரு சைடு வந்து அமலாக்கத்துறை, இன்னொரு சைடு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புலையுமே வந்து இந்த டீட்டெயில் கொடுங்க, அந்த டீட்டெயில் கொடுங்கன்னு அவங்க ஒரு சில வங்கி கணக்குகள்லாம் கேட்கும்போது அதில் ஒரு சில காலதாமதம். அமலாக்கத்துறை பொறுத்தவரையில் வந்து ஒரு திட்டமிட்டே ஒரு காலதாமத வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, தேர்தல் நேரத்தில் வந்து ஐயா செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தால் பெட்டரு, நமக்கு அவர் வெளியில் இருந்தார்னா தேர்தல் வேலை பார்ப்பார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டமாக இருக்கலாம். ஏன்னா வழக்கமாக அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, அமலாக்கத்துறையோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, மணீஷ் சிசோடியா ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாகட்டும், இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தன்மைகள் ஒரு புறம் இருந்தாலும், அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த நேரம் தேர்தல் காலம், அவர்கள் வெளிவராமல் அதற்கு ஒன்றன் பின் ஒன்றன் அடுத்த கட்ட அழுத்தம். அப்போது எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க மீது ஒண்டி இந்த அழுத்தம் இருக்கிறது, ஆளுகின்ற அரசை சார்ந்தவர்கள் மீது இந்த அழுத்தம் இல்லை அப்படின்னும் போது கோர்ட் வந்து இது எல்லாத்தையும் பார்க்குது. கோர்ட் வந்து இப்போ மற்ற விஷயங்களோட தலையிட முடியாது, அரசியலுக்குள்ளே வர முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெயில் இருக்குது, ஜெயில் இருக்குது. பெயில் வந்து சட்டம், ஜெயில் வந்து எக்ஸப்ஷன். அப்போது பெயில் வந்து சட்டமானதுன்னும் போது அந்த பெயிலை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு அந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வர்றதுல சிக்கல் இருக்குது. அதற்கு காரணம் அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணை தன்மை. அதை காலதாமதமாக ஆக்கிவிட்டு எவ்வளவு காலம் தள்ள முடியுமோ அவ்வளவு காலம் தள்ளி விட்டுட்டு அதில் ஒரு வேளை பெயில் வருதுன்னும் போது அடுத்த ஒரு வழக்கு அவங்க மேலே பதியப்படுறது. அப்போ இந்த பேட்டர்னில் தான் பண்ணுறாங்க. இப்போ அமலாக்கத்துறை வந்து அவங்களால முடிஞ்ச வரலும் தள்ளி காலதாமதம் பண்ணிட்டதுக்கு பிறகு சிபிஐ வைத்து கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்தார். அப்போ சிபிஐ என்ன பண்ணணும்னா, திருப்பி அவங்களும் எவ்வளோ காலதாமதமாக்க முடியுமோ அவங்க அவ்வளோ காலதாமதம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அமலாக்கத்துறை மேபி வேற ஒரு வழக்கு பதியப்பட்டு கூட அதில் திருப்பி கைது. அப்போது கோர்ட்டானதனுடைய அந்த நடவடிக்கை, அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குற அந்த தன்மை என்பதே தள்ளி போகிறது. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 வருடம் 15 வருடம்லாம் ஒரு சில வழக்குகள் நடக்கும். இப்போ பெயில் கொடுத்தாலுமே, செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் பெயில் கொடுத்தாலுமே எம்பி எம்எல்ஏக்கள் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, அதுலேருந்து விடுவிக்கப்பட முடியாது அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்லைங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க போகிற இந்த பெயில் என்பதோ இல்லை அதில் ஒரு நிவாரணமோ இல்லை அது ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, மேபி ஒரு 2 மாதத்தில் இதுக்கு தீர்ப்பு வரணும், அதற்கு உண்டான வேலை செய்யுங்க. அதாவது ஆர்டர் எப்படி வேணால் வரும், ஆர்டர் எப்படி வரும்ன்றது தெரியாது, பட் ஆர்டர் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஏன்னா இப்போ அரசியல் கட்சிகள் என்ன தான் சொன்னாலும் கோர்ட் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை மீறி அமலாக்கத்துறையால் செயல்பட முடியாது. அப்போ அமலாக்கத்துறை அவங்களுக்கு இருந்த அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்சிமம் லிமிட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு மேலே அவங்க அந்த லிமிட்டை யூஸ் பண்ணணும்னா அப்போ கோர்ட்டோட கோவத்துக்கு உள்ளாவாங்க. இப்போ கோர்ட் வந்து அது ஒரு காலதாமதம் ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்குது. அதனால தான் கோர்ட் வந்து இல்லை எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லுங்கள், இந்த பஞ்சாயத்தை வந்து முடிக்கணும், இதை வந்து மேபி கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்களோ இல்லை பெயில் கொடுக்குறாங்களோ, இல்லை பெயில் கொடுக்காம 2 மாதத்தில் வந்து இந்த கேஸை நீங்கள் முடியுங்க, இதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி எதனா டைரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியாது. பட் கோர்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காங்க்ரீட்டாக ஒரு ரிசல்ட்டை சொல்லுவாங்க. இல்லை மேக்ஸிமம் அப்படி தள்ளி போச்சுனாலும் என்ன ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு இறுதியான ஒரு தீர்வுக்கு வந்துவிடும். இந்த இறுதியான தீர்வை வைத்து தீர்ப்பை நோக்கி இந்த வழக்கு செல்லும். இப்போ இதுவரையிலும் தீர்வை நோக்கியோ இல்லை தீர்ப்பை நோக்கியோ இந்த வழக்கானது செல்லவில்லை. அப்போ இதுவரையிலும் இந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னா, அரசியல் காரணங்களால் எதிர்க்கட்சிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது இருந்த வழக்கு அதை பதிவு செய்யப்பட்டு எல்லாரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாதிரி விசாரிக்காமல் அமலாக்கத்துறையும் கைது செய்து அவங்களும் விசாரிக்காமல் கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கல அப்படின்றத ஒரு பெரிய பிரச்சனை. அது அவங்களோட நோக்கம் என்பது இவர்கள் ஜெயிலில் இருக்கணும். குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்காங்களா இல்லை குற்றவாளியாக ஜெயிலில் இருக்காங்களான்றது எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு பிஎம்எல்ஏ ஆக்டில் வானளாவிய அதிகாரங்கள் இருக்குது, அதை பயன்படுத்தி நாங்கள் எதிர்க்கட்சிகளை இவ்வாறு நாங்கள் அணுகுவோம் அப்படின்ற அந்த அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அன்றாடம் செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருடம் ஒரு அமைச்சராக இருந்தவரை நீங்கள் கைது செய்து உள்ளே வச்சு அவரை இந்த ஜெயிலு அந்த ஜெயிலு மாற்றி அள்ளி அவர்கள் நீதியரசர் நீதிமன்றத்தில் அவங்க முன்னாடி போய் பெயில் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதும் பெயில் கேட்டு அவங்க டயர்டாகி போயிட்டு என்ன வாய்தா தானே அடுத்து ஒரு சில படத்துலலாம் பார்ப்போம், டச்சப்
திருப்பி டச்சப். அது மாதிரி இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இயரிங் அந்த மாதிரி அந்த அந்த ப்ரோட்டோடைப்புக்கு வந்துட்டாங்க. அதனால் இப்போ இது உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த உச்சநீதிமன்ற அரசர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்து தெரிவிக்க வைத்து பார்க்கும்போது என்னென்னா தீர்வை நோக்கி செல்கிறது. அப்போ அந்த தீர்வின் மூலமாக நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி அந்த தீர்ப்பு என்பது இன்னும் கொஞ்சம் நாள் விரைவில் எதிர்பார்க்கலாம். இது வந்து இன்னும் காலதாமதம் இதற்கு மேல் செய்ய முடியாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.